अस्सलामु अलैकुम வெல்கம் டு ஃபுட்டி வித் வினு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா வீடியோ போட்டிருந்தேன். நைட் டின்னர் ஓட்ட பொண்ணு அந்த வீடியோ வந்து 1 lakhs வியூவர்ஸ் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சப்போர்ட்டு கொடுத்துருக்கீங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் கேட்டதுக்கப்புறம் நான் ஓட்டப்பம் வீடியோ வந்து தனியாக போட்டிருக்கேன். ஓட்டப்பம் வந்து அரைப்பது எப்படி, சுடுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாதிரி என்னோடய வீடியோஸுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் யாராவது புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடும்போது உங்களுக்கு நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நம்ம இப்போ வந்து இதை கட் பண்ணிடலாம். நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் வந்து கீ வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிடுங்க. பாதாம் கிஸ்மிஸ் பழம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கிஸ்மிஸ் பழமும் பாதாமே நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ் வந்து மீடியமாக வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு நம்ம இந்த 1/4 கிலோ 250 கிராம் ரவை வந்து நெய்யில் மீடியமாக வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டேஸ்ட் வர்றது இந்த சூஜி ரவாவில் தான் இருக்குது. நம்ம வந்து ரவா வந்து நல்லா வறுபடணும். அந்த நெய்யில் வறுபடுங்க. கறி ஒன்று விட்டுறக்கூடாது. அப்போ டேஸ்ட்டு குறைஞ்சிடும். டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. நல்லா மீடியமாக வச்சுக்கிடணும். இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம எந்த கப்புக்கு ரவை எடுத்தோமோ இது 250 மில்லி தண்ணி வந்து நான் இதில் விட போகிறேன். 1/4 லிட்டரு இப்போ இதில் விட்டுருவேன். இன்னும் 1/2 கப்பு கூட எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த 1/2 கப்பையும் இது கை விடாமல் நல்லா கிளறுங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிடுங்க. தண்ணி விடும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியமாக வச்சு விடுங்க ஸ்டவ்வை. கப்புக்கு நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்புக்கு 250 கிராம் மெஷரன் கப் அளவு. இது 1/4 கிலோ சுகர் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி எடுக்கலாம். நம்ம இந்த சுகர் போடும்போது கொஞ்சம் லிக்யூட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும், இல்லைன்னா கட்டை பிடிச்சிடும். நம்ம கிளறி விடுறதுல தான் இருக்குது. ஸ்டவ் வந்து மீடியமாக வச்சுக்கிடுங்க. இந்த மரத்தில் உள்ளதை எடுத்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு வச்சு மேஷ் பண்ணுவோம் இல்லையா, அதை வச்சு இப்படி மேஷ் பண்ணி விடுங்க. ஏதாவது லைட்டாக கட்டிகள் இருந்தாலும் அப்படி போயிடும். நம்ம 3 வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஒயிட் நிறத்தை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். 2வது பவுலில் உள்ளதை எடுத்துக்கலாம். இதில் கேசரி பவுட்ரு வந்து ரெட் ஆரஞ்சு நம்ம எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இதில் வந்து நம்ம 1/2 ஸ்பூன் வந்து விட்டுடலாம். விட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துட்டு இதில் ஒரு சொட்டு நம்ம விட்டுக்கலாம். நட்டு முந்திரியும் வறுத்து வச்சுருங்க. அதை 3ஆக பிரித்து இதில் ஒரு பங்கு போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு ஓரமாக இருக்கட்டு. பிஸ்தா எசன்ஸ் வந்து க்ரீன் கலர் அது வந்து விட்டுக்கிடுங்க. விட்டுட்டு நம்ம 1/2 ஸ்பூன் வந்து எசன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் ஒரு சொட்டு விட்டுக்கிடுங்க. இதில் இந்த 1/2 ஸ்பூனையும் விட்டுறக்கூடாது. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சொட்டோ 2 சொட்டோ அப்படி விட்டால் போதும். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதில் முந்திரி வந்து நான் 3ஆக பிரித்து வச்சுருந்தேன், அதில் ஒரு பங்கு இதில் போட்டுட்டேன். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். மீதம் இருக்கிறது ஒயிட்டை எடுத்துக்கணும். ஒயிட்டில் இந்த கிஸ்மிஸ் பழம் போட்டுட்டு எசன்ஸ் வந்து நம்ம 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சிடணும்ல, இந்த 3லேயும் ஒவ்வொரு சொட்டாக நம்ம விட்டுட்டோம். மீதம் இருந்ததை இதில் விட்டாச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. நம்ம வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்து பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாட்டு இருக்கும். இல்லை அதை விட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கிடுங்க. நல்ல மணமாட்டும் நல்ல வாசனையாட்டும் இருக்குது. நம்ம ஒயிட்டையும் பண்ணியாச்சு. எல்லாமே நம்ம 3ஐயும் பண்ணி எடுத்துட்டோம். கேக்கு டின் இருந்தால் கேக்கு டின் எடுங்க, இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் எடுங்க, இல்லைன்னா நம்ம வீட்டில் வந்து பிளேட்டெல்லாம் இருக்கும் அதை எடுத்துக்கிடுங்க. இதில் 1/2 ஸ்பூன் வந்து கீ வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம வந்து அசம்பிளி பண்ணிடலாம். முதல்ல நம்ம ஆரஞ்சு போட்டலாம். இதை போட்டு நம்ம தேய்ச்சி விட்டுறோம். ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி கரக்கி நல்ல ஈவனாக தேய்ச்சி விடணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயிட்டை போட போகிறோம். ஈவனாக வந்து தேய்ச்சி விட்டுறோம். லைட்டாக கரக்கி விட்டுடுங்க. அப்போ தான் நம்ம இப்போ ஒயிட்டையும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம க்ரீனை போட போகிறோம். நல்லா ஈவனாக தேய்ச்சி விடும். கரக்கி தேய்ங்க. அப்போ தான் கரெக்டாக வருது. ஸ்பேட்சில் வச்சு இது வந்து இப்படி தேய்ச்சி விட்டுடும். இப்போ நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம். லைட்டாக நம்ம அந்த பிரியாணிலலாம் சேர்க்குவோம்ல சக்கரை கொடிகள்லாம் இருக்கும்ல, அதுக்காக பார்க்குறது அழகுக்கு பாருங்கள் இதை வச்சு விட்டுட்டேன். ஸ்டார் பூ நம்ம இப்போ வந்து இதை கட் பண்ணிடலாம். மறக்காமல் ஃபுட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த நல்ல ரெசிபிமாயிட்டு வரேன்.